ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லாருக்குமே மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது இந்த வாய் தொல்லைன்னு சொல்லக்கூடிய இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அந்த தொப்பை பிரச்சனை. ஸோ அதெல்லாம் நிறைய தொப்பைலாம் வருது. ஸோ கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், தொப்பை, இது மாதிரி அலர்ஜி, இது எல்லாமே ஒரே டைப்பில் வர ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, தொப்பை உங்களுக்கு அதிகமாக இருக்குனாக்கா நீங்கள் தயவு செய்து தவிர்க்க வேண்டிய உணவுகள் பார்த்தீங்கன்னாக்கா மசாலா ஐட்டம்ஸ் தான். நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா, மசாலா ஐட்டம்ஸ் டெய்லியுமே எல்லா டைமும் எடுத்துக்கிறீங்க. அப்போ எடுக்கும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை அதிகரிச்சிட்டே இருக்கும். எந்த ஒரு தருணத்துலையுமே வந்து உங்களுக்கு கம்மியாக ஆக போகிறது கிடையாது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கனாக்கா, நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு 2 நாள்லேயே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதை நீங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து பண்ணுங்கள். என்ன பண்ணணும், நைட்டில் நீங்கள் மசாலா பொருள்லாம் எதுவும் சாப்பிடாம ஒரு சின்ன உணவு நான் சொல்கிறேன். ஒரு 6 o'clock ஒரு 7 o'clock அந்த மாதிரி சாப்பிடுங்க. கஞ்சி குடிங்க, அவ்வளோதான். சுட சுட குடிச்சிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நீங்கள் சுட சுட குடித்தாலும் சரி, இல்லை ஆற வச்சு குடித்தாலும் சரி, நைட்டில் கஞ்சி குடிங்க. என்னைக்கு கஞ்சி குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா குறிப்பாக மசாலா ஐட்டம் எதுவுமே இருக்காது. சோறு இருக்கும், உப்பு இருக்கும், தண்ணி இருக்கும், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் குடிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நைட்டில் போயிட்டு அது எல்லாத்தையுமே அந்த நீங்கள் காலை உணவு, மதிய உணவு சாப்பிட்ருப்பீங்க, அது கண்டிப்பாக அது எடுத்துடும். எடுத்துச்சுன்னா உங்களுக்கு இந்த நைட்டில் 3ஆவதாக போகிற உணவு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். ஸோ தண்ணி போயிட்டு இன்னும் இருக்கிற பிரச்சனை கம்மி பண்ணிவிடும். அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா வயிறு வந்து உப்பசம் ஆகாது. நீங்கள் மசாலா பொருள் சொன்னால் வயிறு உப்பசம் ஆகும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்போ நீங்கள் எவ்வளோ மாத்திரை மருந்து சொன்னால் மறுபடியும் நைட்டில் தான் சாப்பிட போகிறீங்க. மாத்திரை எடுத்துக்கிறீங்க, மருந்து எடுத்துக்கிறீங்க, சாப்பிட்றீங்க. நைட்டில் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் மறுபடியும் மசாலா ஐட்டம்ஸ், கறி, மீன், முட்டை, பரோட்டா, இந்த மாதிரி நிறைய சாப்பிடும்போது என்ன ஆகுனா மறுபடியும் அந்த வயிறு உப்பிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இது குறையணும்னா நீங்கள் நைட்டு உணவாக வந்து கஞ்சி எடுத்துக்கங்க. அது எப்படிப்பட்ட கஞ்சி, அதாவது பழைய கஞ்சி, புது கஞ்சி கணக்கு கிடையாது. கஞ்சி எடுத்துக்கிட்டு நல்லா நிறைய தண்ணியெல்லாம் ஊற்றி உப்புலாம் போட்டு நல்லா கரைச்சி குடிச்சிட்டிங்கனாக்கா நைட்டில் என்ன உணவு காலைல சாப்பிட்டாலும் சரி, மதியம் சாப்பிட்டாலும் சரி, நைட்டு சாப்பிட்டா ஆட்டோமேட்டிக்காக காலை போக்கில் கண்டிப்பாக குணமாயிடும். சாதாரணமாக சாப்பிட்றோம் சார், அதனால் உப்புதுனாக்கா 2 நாள் ஒரு ரிசல்ட் தெரிஞ்சிடும். கண்டிப்பாக செம்ம ரிசல்ட் இருக்கும். சூப்பரான ஒரு மாற்றம் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் தெரிவிங்க. ரொம்ப நன்றி.